யூதாசுடைய காரியங்களை இப்படியாக அவன் செய்து கொண்டே வரும்பொழுது 3 முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது கூட அவனால் தன்னால் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து தன்னுடைய காரியங்களை சொல்லும்படியான காரியங்கள் அவன்கிட்ட ஒன்றுமே தோன்றவே இல்லை. கடைசியாக பார்க்கும் பொழுது அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்த பொழுது அவர் அதுக்கப்புறம் தான் உணர்றாரு, இதுக்கப்புறம் என்னது அவர் உயிரோடு இருக்க மாட்டாரேங்கிற ஒரு காரியம் அவருக்குள்ளாக வரும் பொழுது தான் அவர் என்ன செய்கிறார், ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே, ஒன்றும் அறியாத ஆட்டுக்குட்டியை நான் பலியிட்டு விட்டேனேன்னு சொல்லிட்டு அவர் அப்பொழுதும் என்ன செய்கிறார், அழுகிறார், புலம்புகிறார், எல்லாம் பண்ணுகிறார். ஆனால் யார் இடத்துல போக வேண்டுமோ அவரிடத்துல போகலை. இயேசு வண்டையிலே போகாமல் எங்கே போகிறார், தேவாலயத்துக்கும் அந்த மனிதர்களிடத்திலும் போய் காசுகளை கொடுக்கும்படியாக செல்கிறார். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் அவன் பயன்படுத்தாமல் அவன் காட்டி கொடுத்தவனாகவே கடைசி வரை என்ன செய்கிறான், துரோகம் இழைத்தவனாகவே என்ன செய்கிறான், மாண்டு போவதை பார்க்கிறோம். ஆனால் பேதுரு மறுதலித்தாலும் சீடர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறான், அவர்களோடு சேர்ந்து தன்னுடைய காரியத்தை வளப்படுத்தி கொள்கிறான். தன்னுடைய காரியங்களை இன்னும் ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேர்வதற்கான வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொள்கிறான். ஆனால் யூதாஸ் காரியோத்து அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வராதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கின்ற ஒரு கொடுமையான காரியங்களிலே அவன் மாண்டு போகின்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.